ஹே வந்தனம் 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 வந்த சனம் எல்லாம் வந்தனம் வந்தனம் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமா தான். அட அமெரிக்கா பெற்றோர்களின் உலகம் பிள்ளைகளைச் சுற்றியே சுழல்கிறது. உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படாமல் வளரட்டும். அதே சமயம் நீங்கள் படும் கஷ்டம் அவர்களுக்கு தெரியட்டும். இதை வலியுறுத்த வருகிறது நாடகம் விளக்கை தேடும் விட்டில் பூச்சிகள். கதை வசனம் நமது கேபி சார். ஒளிப்பதிவு எடிட்டிங் இயக்கம் பிஆர் சார். லெட்ஸ் பிகின். கோபாலு இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு போலையா? இல்ல கோபாலு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். நீயும் உன் மனைவியும் ஓவர் டைம் பார்த்து நிறைய காசு சம்பாதிக்கிறீங்க போல. அம்மாண்டா சேர்க்கரு, வாயை கட்டி வயிற்ற கட்டி 4 காசு சேர்க்கிறோம். எதுக்கு? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்கு தானே. என்ன பண்றது சேகரு, என் பையன் காலேஜில் பெரிய படிப்பே படிக்கிறான். ஃபீஸ் வேற நிறைய கட்டணும். இப்ப வேற காலேஜில் 10,000 ரூபாய் கேட்டிருக்கான். அதை கொடுக்கணும்னா நான் ராத்திரி பகல கல் உடைச்சாதான் முடியும். அதுக்காக கையில ரத்தம் கட்டி போற அளவுக்கா உரைக்கிறது? என்ன பண்றது சேகரு, சுத்தியில கையில தூக்கவே முடியல. ஆனா என் பையன் ராஜி கேட்கிற அந்த 10,000 ரூபாய் நான் அனுப்பிதானே ஆகணும். உடம்புல தெம்பு இருக்க வரையும் உடைக்க வேண்டியதானே. அதெல்லாம் சரி கோபாலு, உன் உடம்ப நீ கவனிச்சுக்க வேணாமா? உனக்கு ஒண்ணுன்னா யாரு கவனிப்பா? என்னப்பா அப்படி சொல்லிட்ட? என் பையன் சிங்கக்குட்டி, அவன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அவன் நல்லா இருக்கணும்னா நான் என் உயிரை கூட கொடுப்பேன். போப்பா, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எங்கப்பா அக்கறை இருக்கு? எல்லாம் அவன் ஜாலியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா என் பையன் ராஜி அப்படிலாம் இல்ல. நீ இங்க கல்லோடைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உன் பையன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ. ஆனா என் பையன் இப்ப காலேஜ்ல வகுப்புல உட்காந்து பயங்கரமா படிச்சுக்கிட்டு இருப்பான். I never use this dandanakkha. ஆனா நீ வந்து you are putting for me dandanakkha. டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா. மாப்ள இந்த படம் சூப்பரா இருந்துச்சு மாப்ள. சூப்பரா இருந்துச்சுடா. மச்சி, நம்ம தலைவர் போன அடுத்த வாரம் புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது, ஞாபகம் இருக்குல்ல? அதை எப்படா மறக்க முடியும்? அதை விட பெரிய வேலை என்னடா இருக்கு? நீங்க என்னடா படத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த வாரம் புதன்கிழமை நம்மளுக்கு பிராக்டிகல் இருக்கு, தெரியும்ல? பிராக்டிகல் தான் மாசம் மாசம் வருது. நம்ம தலைவர் போன 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதானடா ரிலீஸ் ஆகுது. லே, நம்ம தலைவனும் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதாங்க நம்ம ஜெயிச்சமே. ஓகேடா, அன்னைக்கு நம்ம படத்துக்கு போறோம். ஆனா டிக்கெட் விலை 2000 3000 ஒரு மேடா, என்னடா பண்றது? காசெல்லாம் பார்த்தா நம்ம தலைவருக்கு ரசிகனா இருக்க முடியுமாடா? லே, நீ டிக்கெட்டுக்கு மட்டும் தான் பாக்குற, மத்த செலவு நிறைய இருக்கு, உனக்கு தெரியுமில்ல? மத்த செலவு என்னடா பண்ண போறோம்? தலைவருக்கு கட்டவுட் வைக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும், ட்ரம்ஸ் வைக்கணும். அன்னைக்கு ஒரே ஆட்டமா இருக்கணும்ல. அப்படிலாம் பார்த்தா 10,000க்கு மேல செலவுமேடா. எங்க அப்பா கிட்ட கேட்கலாம், ஆனா நான் 10 ரூபா கேட்டாலே விரட்டி விரட்டி அடிக்க வருவாரு. கவலைப்படாதீங்கடா, எங்க அப்பா அம்மா வெளியூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தேவைப்படும்னு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு 10,000 வேணும்னு கேட்டிருக்கேன். இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலா கேட்டா போச்சு. டே ராஜி, என்னடா சொல்ற? உங்க அப்பா கேட்டோடனே பணம் தந்துருவாடாடா? டே, அவர் படிக்காதவர்ரா, நான் எது சொன்னாலும் நம்பிடுவாரு. போன தடவை பரீட்சை பீஸ் 1000, எக்ஸாம் பீஸ் 1000 அப்படின்னு கேட்டு 2000 வாங்கியிருக்கல. ராஜப்பா இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு என்ன பிரச்சனையும் இல்லடா. தலைவர் படத்தை கொண்டாடி நல்லா செலிப்ரேட் பண்றோம். அன்னைக்கு ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்றோம். டேய், என்னடாச்சு கையில கட்டு போட்டுருக்க? இவரு என்னங்க என் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லி கை காலையும் உடைச்சுக்கிட்டாரு. நீ சும்மா இருப்பில்ல, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜில் வேற ஃபீஸ் எல்லாம் கேட்டிருக்கான். நாளைக்கு வேற பணம் அனுப்பியே ஆகணும். அதுக்காக இப்படி ஒத்த கையா வச்சுக்கிட்டாடா நைட்டு பகலும் வேலை பாக்குறது? ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டாங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் பையன் பையன் இருக்கிறாரு. பையன் படிப்பு முக்கியம்தான், இருந்தாலும் அவர் உடம்ப பாத்துக்கணும்ல. நீங்களாவது சொல்லுங்க, கேக்குறாங்களாங்கன்னு பாப்போம். டேய், பெத்தவங்க படுற கஷ்டத்தை பிள்ளைங்கள்ட்ட சொல்லாதனாலதான் பிள்ளைகளுக்கு பெத்தவங்களோட கஷ்டம் கடைசி வரையும் தெரியாமலே போயிருது.
பையனை நேர்ல பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அழைச்சிட்டு கூட போக மாட்டேங்கிறாரு. இப்ப கோபாலு, நீனாவது லீவு போட்டு பையன் எப்படி இருக்கான்னு 2 எட்டு போய் பாத்துட்டு வரலாம்லப்பா. அதத்தான் நானும் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி விடு, இன்னைக்கு ஒர்க்க முடிச்சிட்டு நாளைக்கு நம்ம ஊருக்கு போவோம். ஏய் பாத்துப்பா, கீழே தடு மாதிரி விழுந்துடாது. என்ன பண்றது, பையனை வேணா பாக்க போறோம்னு சொல்லிட்டீங்க. என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு தலகாலே புரியல. ஒரே சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் முன்னி. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்திருக்கோம். செம்ம த்ரில்லா இருக்கும்லடா. ஆமாண்டா, செம்ம த்ரில்லா இருக்குடா. லைஃப்ல ஏதோ சாயில்ஸ் இருக்குடா. என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு? டிக்கெட் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியலையேடா. டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டம் போலயே. விடாமுயற்சி தான்டா விஸ்வரூப வெற்றி தரும். வாங்கடா ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய், நீ உள்ள பூந்து போய் டிக்கெட் எடுக்க முடியுமான்னு பாரு. டேய், செம்ம கூட்டமா இருக்குடா. நீங்க டிக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டம்டா. ஐயோ, ரொம்ப கூட்டமா இருக்குடா. டிக்கெட் எடுக்க ரொம்ப சிரமமா இருக்குடா. நான் போய் பாத்துட்டேன், டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிட்டு. இனிமே பிளாக்ல தான் வாங்கணும். பிளாக்லயா? எவ்வளவு கேக்குறாங்கன்னு தெரியலடா. ஒரு டிக்கெட் 2000 ரூபாயண்டா. இருந்த பணத்தை எல்லாம் கட் அவுட் பாலுக்கே செலவு பண்ணிட்டோம். இப்ப என்னடா பண்றது? உங்க இருக்கிற காசெல்லாம் எடுங்கடா. நான் போய் டிக்கெட் கிடைக்கான்னு போய் பாத்துட்டு வரேன். டேய், எவ்வளவு ட்ரை பண்ணியும் எவ்வளவு காசு கொடுத்தோம் நமக்கு பிளாக்ல கூட டிக்கெட் கிடைக்கலடா. ஐயோ, நம்மளால முதல் காட்சி பார்க்க முடியாதா? நம்மளாம் பாவம் பண்ணிட்டோமாடா. சை, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா. ஆமாண்டா, என் மனசு தாங்கவே முடியலடா. எனக்கு அழுகே வருதுடா. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. சரி விட்றா, நம்ம தலைவர் படம் எப்படி 200 நாளைக்கு ஓட போகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமாண்டா, இப்படிதான் சொன்னேன். போன படமே ஒழுங்கா ஓடல. சரி விட்றா, இந்த படத்தை ஓட வைக்க என்னட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஓகேடா, என்னடா அந்த ஐடியா? இளைஞர்கள் 3 பேர் படம் பார்க்க முடியாத காரணத்தால் தற்கொலை முயற்சி. அப்படின்னு பேப்பர்ல வரணும். அத பத்தி எல்லாரும் பேசணும். இந்த செய்தி காட்டுத்தீ மாறி பரவுனா நம்ம தலைவர் படம் பிச்சுக்கிட்டு ஓடும். ஒரு விளம்பரமா இருக்கும். அது சரிடா. யாருடா அந்த 3 இளைஞர்கள்? வேற யாரு? ஆமாதான். என்னடா சொல்ற? நானா சாக மாட்டேன். வீட்டுக்கு நான் ஒத்த பையன்டா. டேய், சும்மா இது ஒரு டிராமா மாதிரி தான்டா. நமக்கு ஒண்ணும் ஆகாது. 2 நாள் ஆஸ்பத்திரியில இருப்போம். கொஞ்சம் விஷம் சாப்பிடணும், அவ்வளவுதான். எப்படா இந்த திட்டத்தை நிறைவேற்ற போறோம்? நான் சொல்றேன், நாளைக்கு ஈவினிங் ஷோ. தியேட்டர் முன்னாடி விஷம் குடிக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன். டேய், நாளைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஒரு சரித்திர நாள். சரிடா, சூப்பரா செஞ்சிரோம்டா. பிளான் சக்சஸ். இன்னும் ஒரு வாரத்துக்கு சோசியல் மீடியாவுல நாம தான் ட்ரெண்ட். என்னங்க, பையன் வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கங்க போயிட்டான்? ஆளையே காணோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து எங்கயாச்சும் படிக்க போயிருப்பான். நம்ம பையனுக்கு படிப்பை விட்டா வேற என்ன தெரிய போகுது? என்னங்க, பையனை பார்க்க இவ்வளவு ஆர்வமா வந்த, எங்க போயிட்டான்? ராஜி,
ராஜி அம்மா ஆராரிராரிரோ கெட்டுதம்மா நீரினில் வந்தது இந்நிஜமா நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா. அப்பா என்னப்பா கையில கட்டுப்பட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, சும்மாதான். யாங்க போய் சொல்றீங்க? ராஜி உனக்கு பரிச்சை காசு கட்டணும்னு அப்பா ராத்திரி பகலும் கண்ணு முடிச்சு கல்லு உடைச்சாருடா. தூக்கம் தவறி கீழே விழுந்துட்டாருடா. அதுலதான் கை உடைஞ்சு புட்டு. சும்மா இரு புள்ள, நம்ம கஷ்டத்தெல்லாம் என் பிள்ளை கிட்ட சொல்லியிருக்க. நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும். என்னது கல்லு உடைச்சீங்களா? நீங்க ஊர்ல பிசினஸ் பண்றீங்களா சொன்னீங்க என்கிட்ட. இப்படி கல்லு உடைச்சா பணம் அனுப்புனீங்க? எனக்கு தெரியாம போச்சே. உனக்கு கஷ்டம் தெரிய கூடாதுன்னு தாண்டா ஊர்ல பிசினஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. கல்லு உடைச்சு தாண்டா உனக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும். இந்த நொடியிலும் என்னுயிரிலும் கண்ணினில் காலம் நின்று விடுமா என் இதழியோரம் புன்னகையின் கோலம் இந்த வரம் யாவும் தங்கிவிடுமா. சரி சரி, புள்ள சாப்பிடறதை வச்சு ரெடி பண்ணு. நான் போய் கடையில போய் கறி எடுத்துட்டு வரேன். சரிங்க, பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. லே இங்க வாடாங்க, நம்ம பிளான் என்னடா ஆச்சு? இருங்கடா. டேய் ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்திருக்காங்கடா. அவங்க சொல்றத கேட்டா எனக்கு மனசே சரியில்லடா. என்னடா சொல்ற? டேய் எங்க அப்பா ஊர்ல பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னேன்ல, அது இல்லையாண்டா. அப்ப என்னடா பண்றாங்க? ஊர்ல கல்லு உடைச்சுதான் சம்பாரிச்சு எனக்கு பணம் அனுப்பி இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அனுப்புற பணத்தை நடிகர் சினிமான்னு செலவு பண்றது எவ்வளவு தப்பு தெரியுமாடா? இன்னைக்கு நம்ம போட்ட திட்டம் தேட்டருக்கு போறோம்ல. இன்னும் அந்த பிளான்ல நீ உறுதியா இருக்க? இல்லடா வேணாண்டா, நம்ம வாழ்க்கைய நம்ம பாப்போம்டா. எவன் படுறமோ ஓடுறதுக்கு நம்ம ஏன்டா விஷம் குடிக்கணும்? நாம உருப்புடுற வழிய பாப்போம், அதான்டா எல்லாருக்கும் நல்லது. இனிமேலாவது நம்ம பெத்தவங்க சொல்றத கேட்டு நடப்போம்டா. அவங்க நம்மள படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா. சரிடா, இனிமே நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் கேட்கணும். டேய் இந்த விஷம் குடிக்கிற முடிவை நாம விட்டுருவோம்டா. அம்மா என்னமாச்சி? ஏமா அப்படி தடமாறீங்க? தம்பி ராஜி, என்னடா கெட்டு போன சர்பத்தை வாங்கி வச்சிருக்கிற? குடிச்சண்டா, ஒரே ஒரு மாதிரியா இருக்குடா. அம்மா அம்மா தொண்டைய கவ்வுதுடா, ஏதோ மயக்கமா வருதுடா. இந்த நாருயிரே. ஐயோ அம்மா என்னம்மா சொல்ற? அதை ஏமா எடுத்து குடிச்ச? என்னமோப்பா, சீனி தண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அதனாலதான் எடுத்து குடிச்சிட்டேன். கண்ணின் மணியே. அது கெட்டு போன சர்பத்து போலப்பா. நல்ல வேளை நீ குடிக்கல. தெய்வம் நீயே. ஐயோ அது விஷம் கலந்த சர்பத்துமா, அதை ஏமா நீ குடிச்ச? ஐயோ எனக்கு தலை கிறுகிறுன்னு வருதே, மயக்கமா வருதே. ஐயோ ராஜி, உன்னை விட்டுட்டு போயிடுவோம் போலயே. நீ நல்லா இருக்கணும்டா. அம்மா அம்மா எந்த நாருயிரே. நானும் நீயும் என்றும் ஓர் உயிர். டேய் அம்மாவுக்கு என்னடா ஆச்சு? பொன்னி என்ன ஆச்சு? எழுந்திரி எழுந்திரி. ஐயோ பொன்னி, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? டேய் அம்மா ஏன்டா அப்படி கலக்குறாங்க? டேய் நீங்களாம் பிள்ளைங்களாடா. உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு உழைச்சி கொட்டுறோம், எல்லாத்தையும் இப்படி வீணாக்கிட்டீங்களேடா. பூவிழியோரம் ஓர் துளி நீர். நீ வடித்தால் மனம் தாங்கா. இப்படி கொண்டுட்டீங்களேடா. நீ நான் என்னடா பண்ணுவேன்? பொன்னியே பொன்னியே. பாடி நின்றாலும் அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன பெற்று வளர்த்ததுக்கு நானே கொடுக்கிறேன்மா. 10 மாசம் சுமந்து பட்டப்பாடும் வளர்ந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே, தவமிருந்தாயே வாழ்ந்த
பிள்ளையே